like ஒரு 1 month முன்னாடி தான் we all got to know that she was suffering from cancer 4th stage. But treatment காக ஸ்ரீலங்கா கொண்டு போறாங்கன்னு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க கூட இல்லை அப்படின்னு இப்பதான் சொன்னாங்க. என்னால் ஃபியூனரல் கூட கலந்துக்க முடியாது. பிகாஸ் இங்கே நான் யூஎஸில் இருக்கேன். எனக்கு காலையில் ஃபோன் பண்ணி சொன்னப்போ தான் எனக்கு மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரணி 47 வயதுல புற்றுநோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் இப்ப பல பேரையுமே சோகத்துக்குள்ளாக்கிருக்கு. தி லெஜெண்டரி கம்போசர் இளையராஜா அவர்களுடைய இளைய மகள் தான் பவதாரணி. மியூசிக்ல இவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டட். எப்பவுமே மெலடி சாங்ஸ்ல அவங்கள அவ்வளோ ஈஸியா யாராலையுமே பீட் பண்ண முடியாது. யுவன் சங்கர் ராஜாவோட சேர்ந்து பல பாடல்கள்ல பவதாரணியுமே பாடியிருக்காங்க. பல நாட்களாவே கல்லீரல் புற்றுநோய் காரணமா ஸ்ரீலங்கால ஆயுர்வேத மையத்துல தான் ட்ரீட்மெண்ட்டுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில சிகிச்சை பலனளிக்காம அவங்களுடைய உடல் தோய்வு ஏற்பட்டதை தொடர்ந்து பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. பல பேரையும் அதிர்ச்சிக்கு மட்டும் இல்ல சோகத்திலையுமே உள்ளாக்கிருக்கு. நாளைக்கு காலையில போலதான் அவங்களுடைய உடல் ஸ்ரீலங்கால இருந்து சென்னைக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னும் இறுதி சடங்குகள் நாளைக்கு தான் நடைபெறும் அப்படின்னும் தெரியப்படுத்திருக்காங்க. திரையுலகினர் அத்தனை பேருமே பவதாரணி அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.